ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி முடி உதிர்வை உடனே தடுக்கிறதுக்கு ஒரு ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வாரம் இதை தேய்ச்சி குளித்தாலே முடி உதிர்வுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அவ்வளோ சூப்பரான ரெமெடி. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு நல்லா சுத்தமான கருவேப்பிலையை எடுத்து நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சிடணும். கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. இதில் இந்த மாதிரி எடுத்துக்கணும். கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சோம்னா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இருக்கும். ஆனால் இதை காய வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பச்சை கருவேப்பிலையை தான் எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் உருவி எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் தலை தேய்ச்சி குளித்தா போதும். இந்த ஹேர் ஆயில் நமக்கு முடி உதிர்றது சுத்தமாகவே நின்றுடும். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த ஹேர் ஆயில். ரொம்ப ஈஸியான ரெமெடி தான். நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். 2 பொருளுமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். இப்போ இந்த கருவேப்பிலை இந்த பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 1/4 லிட்ரு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு இந்த அளவு போதும். நம்ம கூட குறைச்சி எண்ணெய் நிறைய காய்ச்சினோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருள் அதிகரித்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து இதை நரன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இதுக்கு மேலே பவுட்ரு பண்ண வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலையும் சேர்த்து, இதுவும் தண்ணி சேர்க்கக்கூடாது, குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், கருவேப்பிலையும் இந்த மாதிரி நரன்னு தான் அரைச்சிருக்கேன். தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இரும்பு எண்ணெய் சட்டி இருந்தால் அதில் காய்ச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ இதில் 1/4 லிட்ரு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது செக்கில் ஆட்டின எண்ணெய். நம்மக்கிட்ட வீட்டில் ஆட்டின எண்ணெய் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ஆட்டின எண்ணெய் இல்லைன்னா இந்த மாதிரி செக்கில் ஆட்டுற இடத்துலேயே போய் வாங்கி சேர்த்துக்கிறது நல்லது. கடையில் இருக்கிறது ஃபில்ட்ரு பண்ணி தான் நமக்கு தருவாங்க. அப்போ அதில் தேங்காய் எண்ணெயில் இருக்க சத்துலாம் பிரிஞ்சிரும். எண்ணெய் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. மிதமான தீயிலேயே இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா போட்டோன்னா கரிஞ்சிரும், எண்ணெய் கருப்பாயிடும். இந்த அளவு மிதமான தீயிலே போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தயம் சிவந்து வரும்போது இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் மாற்றிக்கணும். இப்போ கருவேப்பிலையை உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அதோட ஈரத்தன்மை போயிடும். அதோட ஈரத்தன்மை போனதுக்கப்புறம் அந்த மாதிரி நுரையெல்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி வச்சு இப்படி கிண்டி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு எண்ணெய் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இன்னும் நல்லா இந்த சலசலப்பு அடங்கணும். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கலாம். ஆண்களும் அதை தேய்ச்சிக்கலாம். அவ்வளோ நல்லது. இப்போ தான் சீக்கிரமே எல்லாருக்கும் முடியெல்லாம் கொட்டி போயிடுது. சின்ன வயசாக இருக்கிறாங்க, பார்த்தா தலையில் விளக்க விழுந்துருது. அதுக்கெல்லாம் இந்த ஹேர் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒருத்தவங்க கேரளாக்காரவங்க சொல்லி தான் இந்த எண்ணெய்க்கு நான் இந்த எண்ணெய் தேய்க்க ஆரம்பித்தேன். பாருங்கள், சுத்தமாக சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி மட்டும் வச்சு வடிகட்டினோம்னா அதில் உள்ள தூளெல்லாம் இறங்கிடும் வண்டியில். இந்த மாதிரி காட்டன் துணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா சுத்தமாக இருக்கும் எண்ணெய்.
இதை அப்படியே சேர்த்து பிடிச்சி நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வீச வேண்டியதில்லை. இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு தலை தேய்ச்சி குளிச்சிடலாம். இது இந்த பக்கம் இருக்கட்டும், வச்சுருவோம். நமக்கு இரும்புச்சத்து குறைபாடுனால தான் முடி உதிர்வே ஏற்படுது. இது டைரெக்டாக நம்ம முடியில் அப்ளை பண்ணுறதுனால உடனே முடி உதிர்வை ஸ்டாப் பண்ணுது. கண்டிப்பாக இந்த ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.